சீயோன் வேதாகம ஆய்விற்கு அன்போடு கூட இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் உங்களை வரவேற்கிறேன். இன்றைய தினத்திலும் எரேமியா தீர்க்கதரிசன புஸ்தகம் அதிகாரங்கள் 49 முதல் 51 அதிகாரங்களில் உள்ள வசனங்களை தியானிக்க சர்வ வல்லமையுள்ள தேவன் தாமே நமக்கு கிருபை பாராட்டுவாராக. 49வது அதிகாரத்திலே அம்மோனை, ஏதோமை, தமஸ்குவை, கேதார், காத்சோரை இன்னும் ஏலோமை குறித்த செய்திகளை பார்க்கிறோம். இது அம்மோனை குறித்த ஒரு செய்தி. தேவனுடைய நியாய தீர்ப்பு இந்த ஜனங்களுக்கெல்லாம் ஏற்படுகிறது. அம்மோன் புத்திரர் இவர்கள் மோவாபுக்கு வடக்காகவும் யோர்தான் ஆற்றின் கிழக்காகவும் வாழ்ந்த ஆபிரகாமின் சகோதரன் மகனாகிய லோத்தின் சந்ததியார். அவர்களை குறித்து ஆதியாகமம் 19வது அதிகாரத்திலே நாம் காண முடியும். விக்கிரக ஆராதனையும் பெருமையும் செல்வங்களின் மேலுள்ள நம்பிக்கையும் இஸ்ரவேலின் மேலிருந்த விரோதமுமே இவருடைய பாவங்கள். இந்த பாவங்களுக்காக தேவன் நியாயத்தீர்ப்பை வரப்பண்ணுகிறார். இதோ நாட்கள் வருமென்று கர்த்தர் சொல்லுகிறார். அப்பொழுது அம்மோன் புத்திரரின் பட்டணமாகிய ரஃபாவிலே யுத்தத்தின் ஆர்ப்பரிப்பை கேட்க பண்ணுவேன். அது பாழான மண்மேடாகும். அதற்கடுத்த ஊர்களும் அக்கினியால் சுட்டரிக்கப்படும். ஆனாலும் இஸ்ரவேல் தன் தேசத்தை சுதந்திரித்து கொண்டவர்களின் தேசத்தை சுதந்திரித்து கொள்ளும் என்று கர்த்தர் சொல்லுகிறார். அதற்கு பின்பு அம்மோன் புத்திரருடைய சிறையிருப்பை திருப்புவேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். தொடர்ந்து 7வது வசனம் முதல் ஏதோமை குறித்ததான செய்தியை குறித்து பார்க்கிறோம். யாக்கோபின் இரட்டை சகோதரனான ஏசாவின் சந்ததியார் தான் இந்த ஏதோமியர். இவர்களை குறித்து ஆதியாகமம் 36ஆம் அதிகாரம் 1ஆம் வசனத்திலே நாம் பார்க்கிறோம். சவக்கடலின் தென் பகுதியில் இருக்கும் மலை தேசத்திலே இவர்கள் வாழ்ந்து கொண்டிருந்தார்கள். இவர்கள் இஸ்ரவேலோடு விரோதமான போக்கை கடைபிடித்தார்கள். இவர்களது அகந்தையும் இஸ்ரவேலுக்கு எதிரான வெறுப்பும் மிகப்பெரிய பாவங்களாக கருதப்பட்டன. அதிகமான சுயநம்பிக்கை கொடுத்த அவர்களது அகந்தையே ஏதோமியரின் வீழ்ச்சிக்கு காரணமாயிற்று. அவர்களது அரணிப்பான கோட்டைகளினால் அவர்களை தோற்கடிக்கவே முடியாது என்று எண்ணிக்கொண்டிருந்தார்கள். அகந்தை, அளவு மிஞ்சின சுயநம்பிக்கை, உலக பிரகாரமான பொருட்சொல்லின் மீது உள்ள பற்று, இவைகள் தேவனுக்கு விரோதமாய் அவருடைய கோபாக்கினையை பெற்று தந்தன. தொடர்ந்து 23வது வசனத்திலிருந்து தமஸ்குவை குறித்ததான ஒரு செய்தி. ஆறாம் நாட்டின் முக்கிய நகரமாகிய தமஸ்கு அத்தேசத்தின் தென்பகுதியில் இருந்தது. அம்மக்களின் கொடுமைகளினால் ஆமோஸ் தீர்க்கதரிசி அதற்கு எதிராக ஏற்கனவே தீர்க்க தரிசனம் உரைத்திருந்தார். ஆமோஸ் புஸ்தகம் 1ஆம் அதிகாரத்திலே இதை காண முடியும். இதோ தமஸ்கு தளர்ந்து போம், புறங்காட்டி ஓடிப்போம், திகில் அதை பிடித்தது, பிரசவ ஸ்திரியைப் போல இடுக்கமும் வேதனையும் அதை பிடித்தது என்று சொல்லி தமஸ்குவுக்கு விரோதமாய் தேவ கோபாக்கினை எழும்புகிறது. தமஸ்குவின் மதில்களிலே தீ கொளுத்துவேன், அது பெனாதாத்தின் அரண்மனைகளை பட்சிக்கும் என்று ஆண்டவர் எச்சரிக்கிறார். தொடர்ந்து கேதாரையும் கர்சோருடைய ராஜ்யங்களுக்கும் விரோதமாய் தேவ கோபாக்கினை மூழ்கிறதை இங்கே தீர்க்க தரிசனமாக எரேமியா உரைக்கிறதை குறித்து பார்க்கிறோம். பாபிலோன் ராஜாவாகிய நேபுகாத்நேச்சார் முறியடிக்கும் கேதாரையும் காத்சோருடைய ராஜ்யங்களையும் குறித்து கர்த்தர் சொல்கிறது என்னவென்றால், இதோ எழும்பி கேதாருக்கு விரோதமாய் போய் கீழ்திசை புத்திரரை பாழாக்குங்கள், அவருடைய கூடாரங்களையும் அவருடைய மந்தைகளையும் வாங்கி அவருடைய திரைகளையும் அவருடைய எல்லா தட்டுமுட்டுகளையும் அவருடைய ஒட்டகங்களையும் தங்களுக்கென்று கொண்டு போய் எத்திசையும் பயம் என்று சொல்லி அவர்களின் ஆர்ப்பரியுங்கள் என்று சொல்லி ஆண்டவருடைய கோபாக்கினை அங்கே கடந்து வருகிறது. தொடர்ந்து ஏலாமை குறித்ததான செய்தியை 34வது வசனம் முதல் நாம் பார்க்கிறோம். இன்றைக்கு ஈரான் என்று சொல்லி அழைப்படிதான தேசத்திற்கு ஏலாம் பாபிலோனுக்கு 200 மைல் தூரத்திலே கிழக்கே அமைந்திருக்கிறது. தேவனுடைய நியாய தீர்ப்பை அனுபவித்த பின் ஏலாம் மீண்டும் மீட்கப்படும் என்று சொல்லி பெந்தெகோஸ்தே தினத்திலே இந்த ஏலாமியர் அங்கே எருசலேமிலே கூடியிருந்தார்கள். பரிசுத்த ஆவியானவர் சீஷர் மேல் பொழிந்திருந்த பொழுது அந்த ஏலாமியர் கூடியிருந்ததை அப்போஸ்தலர் 2ஆம் அதிகாரத்திலே பார்க்கிறோம். தொடர்ந்து 50வது அதிகாரத்திலே பாபிலோனை குறித்ததான செய்தி.
பாபிலோன் நம்ம வேதாகமத்தில் குறிப்பிடுகின்றன முக்கிய பட்டணம். ஆதியாகமம் முதல் வெளிப்படுத்தின விசேஷம் வரைக்கும் அந்த பட்டணத்தை குறித்ததான செய்திகள் உண்டு. மீட்பின் சரித்திரத்தில் இந்த முக்கிய பாத்திரம் ஏற்றுக்கொண்ட பாபிலோன் வீழ்ச்சியை குறித்து எரேமியா தீர்க்கதரிசனம் உரைத்தார். இந்த வார்த்தைகளை தீர்க்கதரிசனம் பேசியபோது தேவ மக்களுடைய பாபிலோனிலே சிறைப்படுத்தப்பட்டவர்களாயிருந்து தேவ மக்கள் அங்கே அவர்கள் நசுக்கப்பட்டு கொண்டிருந்தார்கள். அங்கே பாபிலோனுக்கு விரோதமாய் ஆண்டவர் தீர்க்கதரிசனம் சொல்கிறதை குறித்து பார்க்க ஆண்டோடு கோபாக்கினை வெளிப்படும் என்று சொல்லி வெளிப்படுத்தின விசேஷத்திலும் இந்த பாபிலோனுடைய வீழ்ச்சியை குறித்து கடைசி நாட்களிலே சம்பவிக்கிறதான காரியங்களிலும் அது கொடுக்கப்பட்டிருக்கிறது. தொடர்ந்து 51ஆம் அதிகாரத்திலும் தொடர்ந்து இந்த பாபிலோனுக்கு விரோதமாக கர்த்தருடைய வார்த்தை வெளிப்படுகிறதை குறித்து பார்க்கிறோம். அங்கே மேதியர்களும் அங்கே கோரேஸ் பெர்சியரும் வந்து பாபிலோனை முறியடிக்கிறார்கள். ஆம், தேவனுக்கு விரோதமாக எழும்புகின்றதான பெருமையோடு ஆண்டவர் வரிக்கதான காரியங்கள் ஈடுபடும்போது தேவ கோபாக்கினை கடந்து வந்து வருகிறது. நாம் கோபாக்கினைக்கு தப்பி கர்த்தருடைய வார்த்தையை படித்துக் கொள்வோம், கர்த்தருடைய மீட்பை பெற்றுக்கொள்வோம், கர்த்தருடைய ரட்சிப்பை நம்மை நடத்துவோம். கர்த்தர் மகிமையான காரியங்களை செய்து அருள்வாராக. ஆமீன், ஆமீன்.